இந்த வீடியோவில் 10th மேத்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சம் ஷுவராக கேட்பாங்க. அதாவது ஸ்கொயர் ரூட், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்டு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதாவது எக்ஸசைஸ் 3.8ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் நம்ம கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொடுத்துருக்க சம் வந்து ஆர்டர் படி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு x⁴, அப்புறம் x⁴, அப்புறம் x⁴ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹையஸ்ட் பவர் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எழுதிக்கோங்க. 4x⁴ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து x⁴ அப்புறம் x⁴ வரணும். அந்த x⁴, அப்போ -28x⁴. அதுக்கடுத்து x⁴, இது வந்து +37x⁴. அதுக்கடுத்து x வரணும், +42x, ப்ளஸ் லாஸ்ட்டில் வந்து 9 நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆர்டர் படி எழுதியாச்சு. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் இல்லாமல் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எந்த மெத்தடில் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ரைட் தான். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க, 4. அதுக்கடுத்து -28, மைனஸ் வரும்போது சிம்பிளோட கரெக்டாக எடுத்துக்கணும். அடுத்து +37, அப்புறம் +42, +9. கொஞ்சம் கேப் எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த முதல் நம்பர் இருக்கா, இந்த முதல் நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 4 என்னது, 2 2s are 4, 2 4. அந்த 2 வந்து இங்கேயும் போட்டுறணும், இங்கேயும் போட்டுறணும். அப்போ 2 2s are அந்த ரெண்டையும் பெருக்கி இங்கே எழுதிருங்க. அந்த நம்பரை 2 இடத்துலையும் போட்டு அந்த 2 நம்பரை பெருக்கி எழுதிடும். பெருக்கி எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதோட சிம்பிளை மாற்றிடுங்க. சிம்பிளை மாற்றும்பொழுது இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும். அப்போ 4 -4 இது வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த 2 நம்பர் கீழே இறக்கணும், -28 +37. ஸோ இதோட ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணிங்கன்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும். இங்கே வந்து என்ன நம்பர் நம்ம போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம். ஸோ அந்த 2 வந்து 2ஆல் பெருக்குங்க. இப்போ 2 2ஆல் பெருக்குனா 4, அந்த 4 இங்கே போட்டுருங்க. இப்போ அதுக்கடுத்து இங்கே ஒரு நம்பர் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ஒரு நம்பர் தான் வரும். செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே 2 நம்பர் வரும். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் இங்கே 3 நம்பர் வரும். இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் 2ஆவது நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் இங்கே இருக்கா, இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் டிவைட் பண்ண போகிறோம், வகுக்க போகிறோம். அப்போ 28 4ஆல் வகுத்தோம்னா 7 4 28. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -7 போடணும். அந்த -7 இந்த இடத்துலையும் போடணும், இந்த இடத்துலையும் போடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே 2 போட்டிருக்கோம். அந்த 2 வச்சு அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதை விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன நம்பர் புதுசாக போட்டிருக்கோமோ அந்த நம்பரை வச்சு இதையும் பெருக்கி இங்கே எழுத போகிறோம். அப்போ -7 4 பெருக்குனா -28. சிம்பிள் கரெக்டாக போடுங்க. அடுத்து -7 -7 பெருக்கும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 7 பெருக்குனா 49 +49. இப்போ அடுத்து இதுக்கு சிம்பிள் மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கே வந்து மைனஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். -28 இது +28 இது வந்து கேன்சல் ஆகிடும். இதை விட்டுருங்க. இப்போ இங்கே 37 நம்ம மாற்றின சிம்பிள் தான் பார்க்கணும். 37 -49. அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 12 வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -12. அதுக்கடுத்து இந்த 2 நம்பர் கீழே இருக்குங்க, 42 9. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு நம்பர் வந்துச்சு, செகண்ட் ஸ்டெப்பில் 2 நம்பர் வந்துச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் 3 நம்பர் போடணும். ஸோ ஆல்ரெடி பாருங்கள் நம்ம இந்த 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். ஸோ அதனால் அது வந்து அப்படியே போட்டுருங்க. இதான் வந்து புதுசாக ஒரு நம்பர் போட்டிருக்கோம், -7. எந்த நம்பர் புதுசாக போட்டிருக்கோமோ அந்த நம்பர் 2ஆல் பெருக்கணும். அப்போ 7 2ஆல் பெருக்குனா 14, மைனஸ் இருக்கிறதுனால -14. இப்போ அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் இங்கே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும், 3ஆம் நம்பர். அந்த 3ஆம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இங்கே எப்படி பண்ணோம், இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். அதே போல் தான் ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ 12 4ஆல் டிவைட் பண்ணால் 3 4s are 12, 3 வரும். நம்ம இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3. அந்த நம்பரை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். புதுசாக கண்டுபிடிக்கிற நம்பரை 2 இடத்துலையும் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம், 7 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ இதை நம்ம புதுசாக போட்டிருக்கோம். ஸோ இதை வச்சு இந்த 3ஐயும் பெருக்கி அப்படியே இங்கே போட போகிறோம். ஸோ -3 4 2ஐயும் பெருக்குனா -12. பெருக்கும்போது ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும், 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். அடுத்து -3ஐயும் -14 பெருக்கும்போது 2 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, 3 14 42. அடுத்து -3ஐயும் -3 பெருக்குனா +9. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்கோ அதே தான் இதுலேயும் வரும். அப்போ தான் நம்ம சிம்பிள் மாற்றும்போது எல்லாமே கேன்சல் ஆகி 0 வரும். இப்போ இதில் பாருங்கள், மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க, இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றிடுவோம், இங்கேயும் ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றிடுவோம். அப்போ வந்து என்ன ஆகும், எல்லாமே கேன்சல் ஆகிடும், ஆன்சர் 0 வந்துடும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்ம வந்து ரூட் போட்டு எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் போட்டு 37x² மைனஸ் 28x³ ப்ளஸ் 4x⁴ ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதிட்டோம். நம்ம ஆன்சர் எழுதும் பொழுது மாடுலஸ் போட்டுக்கோங்க. மாடுலஸ் போட்டு ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸ் சேர்த்து தான் எழுதணும். நம்ம சம் செய்யும்போது எக்ஸ் இல்லாமல் செஞ்சுருக்கோம். பட் ஆன்சரில் கண்டிப்பாக எக்ஸ் போட்டு எழுதணும். இந்த இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இதான் இந்த 3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் நம்பரோட x² போட்டுக்கோங்க. அப்போ 2x². செகண்ட் நம்பரோட எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க -7x. தேர்ட் நம்பர் அப்படியே போட்டுருங்க -3. ஃபஸ்ட் நம்பரோட x², செகண்ட் நம்பரோட எக்ஸ், தேர்ட் நம்பர் வந்து அப்படியே போட்டுருவோம். ஸோ இதான் வந்து இந்த சம்மோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஆன்சர். ரொம்பவே ஈஸியான 5 மார்க்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு.